ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஷேச்சாருஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பச்சை பருப்பு வச்சு ஒரு சூப்பரான தோசை ரெசிபி பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 200 கிராம் முழு பச்சை பருப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம வடித்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட நம்ம சில பொருட்களை சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய், 15 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது, வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, வாயு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்புறம் 2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் தோசை மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தோசை மாவை தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். முழு பச்சை பருப்பு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதை அவிச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தோசையாகவும் சுட்டு கொடுக்கலாம். நம்ம விருப்பம்தான். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசையை திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஆந்திரா பெசரட் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட சட்னி சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.